நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதி! 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 இந்தாங்க அத்தை, உங்களுக்கு கச்சோடினா பிடிக்கும்ல? அடடே ஆமா தம்பி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடைக்கு போய் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். நீ எப்போ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இரு. அந்த கடையில ஜிலேபி கூட ரொம்ப நல்லா இருக்கும் அத்தை. ஜிலேபினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால எப்பவும் நான் அங்கேயே போய் வாங்குவேன். நீங்க கவனிச்சீங்களா, எல்லாமே சரியா ஒத்து போகுது இல்ல? ஷியாம் தம்பிக்கு ஜிலேபினா ரொம்ப பிடிக்குமா, நம்ம ஸ்ருதிக்கு கூட ஜிலேபினா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இங்க பாரு ஷியாம் தம்பி, உங்க 2 பேரோட பிறந்த நாள் அன்னைக்கு நான் நிறைய ஜிலேபி செய்ய போறேன். 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க. என்ன சந்தோஷமா? இதெல்லாம் அந்த கடவுளோட லீலைன்னு தான் சொல்லணும். பாத்தீங்களா, 2 பேரோட பிறந்த நாளும் ஒரே தேதியில வர்றத கவனிச்சீங்களா? அப்படிங்களா அத்தை? ஆமா, என்னோட பிறந்த நாளை பத்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? என்ன ஷியாம் தம்பி இப்படி சொல்றீங்க? உங்களோட ஜாதகத்துல பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ அப்படிங்களா அத்தை? எதிர்பார்க்காத விதத்துல எல்லாமே ஒத்து போயிடுச்சு. எனக்கும் ஸ்ருதிக்கும் ஒரே நாள்ல பிறந்த நாள் வருதுன்னா என்னால நம்பவே முடியல. அப்போ 3ஆம் தேதி மார்ச்ங்கிறது என்ன ஷாம்? என்ன புரியலையே ஷாம். இது உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் தானே? இது உங்களோட பாக்கெட்ல இருந்து விழுந்துருச்சு ஷாம். இதுல நான் பார்த்தப்ப தான் தெரிஞ்சது, இதுல இருக்கிற உங்களோட பிறந்த தேதியும் ஜாதகத்தில் இருக்கிற பிறந்த தேதியும் வேற வேற. என்ன மா, எனக்காக நீங்க வெயிட் பண்ண வேணா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரதுக்கு லேட் ஆகும். உள்ள வாங்க ப்ளீஸ். சரிங்க. என்ன அஜய், எதுக்கு நீ இப்படி சாப்பிடாம போயிட்டு? ஹலோ, ஹாய், பாய் பாய். இப்பதான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகி மூச்சு விடலான்னு நினைச்சேன். ஏன்னா கிழிஞ்ச புடவை தான் போயிட்டாளே. இப்ப கிழிஞ்ச புடவை பார்ட் 2 வந்திருக்கு. ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு ஏதாவது ஆஃபர் போயிட்டு இருக்கான்னு? அது அது வந்து லாவண்யா தான் ஸ்ருதி கிட்ட சொன்னாலாம். இன்னைக்கு என்ன? அம்மா, அவங்க பிரியா வேலையா வந்திருக்காங்க. சிஸ்டருங்க 2 பேருக்கும் நாங்க ஹலோ ஹாய் ஹாய் சொல்லிட்டோங்கிற தைரியத்துல பை பை சொல்லாம இப்படி எங்களையே சுத்தி வந்தா என்ன அர்த்தம்? நீங்க உள்ள வாங்க. தேங்க் காட், நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. வணக்கங்க ஆன்ட்டி. நான் தான் நாட்டுப்புறத்தோட அக்காவை இங்க வர சொன்னேன், அந்த சிக்கன் கறி வேலையை கத்துக்கிறதுக்காக. அதுக்கு இவ்வளவு வர வைக்கணும்னு என்ன அவசியம்? என்ன ஆன்ட்டி, நீங்க தானே சொன்னீங்க உங்களுக்கு ஒரு பட்டன் கூட தைக்க தெரியாதுன்னு. உண்மைதான், எனக்கு இந்த பட்டன் எல்லாம் ஸ்டிச் பண்ணி பழக்கமே இல்ல, அதனாலதான் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன்.
எப்போ எனக்கு பட்டனை பிரஸ் பண்ணி ஆர்டர் கொடுக்கறது தான் பழக்கம். மத்தவங்கள மாதிரி எனக்கு ஆர்டர் வாங்குறது பழக்கம் இல்ல. உள்ள வாங்க. ஹலோ, ஹாய், பை பை. இப்ப எதுக்கு திடீர்னு கதவை க்ளோஸ் பண்ணிட்ட அஜய்? இப்பதானே என்கிட்ட சொன்ன ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, வரதுக்கு லேட் ஆகும்னு. ஆ ஆ அது நிறைய வேலை இருக்குமா? ஆனா அண்ணன் வெளியூர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய வேலை இருக்கும். பிளானிங்ல சேஞ்சிங். ஹலோ, ஹாய், பை பை. நான் உங்ககிட்ட கேட்க வர்றது என்னன்னா, டிரைவிங் லைசன்ஸ்ல ஒரு தேதி இருக்கு, ஜாதகத்துல ஒரு தேதி இருக்கே, அதான் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தான். அது அது வந்து நான் பொய் சொல்லியிருந்தேன். என்னது? இல்ல, ஸ்கூல் அட்மிஷன் வாங்க நாங்க பொய் சொன்னோம். நம்ம நாட்டுல வயசுக்கு ரொம்ப முக்கியத்துவங்கிற விஷயம் உங்களுக்கும் தெரியும்ல. அதனால எனக்கு ஸ்கூல் அட்மிஷன் போனப்போ என் அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து என் பிறந்த தேதியவே மாத்திட்டாங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க. அது வந்து என்னன்னா, வயசு படி வச்சு பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் புத்திசாலி. நீங்க சொல்றது உண்மைதான், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதி, இவ இப்ப எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. அஸ்வின், அஸ்வின், இப்ப டைம் என்ன? வாட்? 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன். நான் உங்களுக்கு பின்னாடி விழுந்துட்டேன். சுருதி, உனக்கு எதுவும் ஆகல இல்ல? எவ்வளவு நேரமா நான் கத்திக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஏன் இப்படி பைத்தியக்காரி மாதிரி? என்ன? நான் பதில் சொன்னா நீங்க என் பாதி சம்பளத்தை கட் பண்ணிருப்பீங்கல்ல. நான் சொன்னது இந்த அமைதி இல்ல, குழிக்குள்ள விழுந்துட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. யூ ஆர் இம்பாசிபிள். நான் உண்மையா சொல்றேன். சரி, இனிமே நீங்களே எனக்கு எப்ப பேசணும் எப்ப பேசக்கூடாதுங்கறத எல்லாம் சொல்லுங்க. எழுதி வேணா கொடுத்துருங்க. எக்ஸாக்ட்லி. ஏன்னா உனக்கு காமன் சென்ஸே கிடையாது. வாயை மூடிட்டுன்னு சொன்னா அப்ப மட்டும் நல்லா பேசுவ, ஆனா எப்ப பேசணுமோ அப்ப மட்டும் பேச மாட்டேன். என்ன அநியாயம் இது? சரி, இப்ப நான் பேசணுமா பேசக்கூடாதுங்கறத நீங்களே சொல்லுங்க. ஏன்னா நீங்க ரொம்ப புத்திசாலி இல்ல. அதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்து வரலாமா வேண்டாமாங்கறதையும் நீங்களே சொல்லுங்க. வெளியில வா. அப்படியா? என்னால வெளியில வர முடியும்னு சொன்னா நான் வர மாட்டேனா? உங்களுக்கு இந்த காமன் சென்ஸ் கூட இல்லையா? ரப்பாவே ரப்பாவே ஓ ரப்பாவே 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 ஓ ரப்பாவே
அது அது அழுக்காயிடுச்சு. முதல்ல 2 இந்த பக்கம், அதுக்கப்புறமா 1 நேரா. இது பாருங்க, இப்படிதான். இத நம்ம இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? அது அப்படியே முடிஞ்சிருமா? ஓ நைஸ். யூ நோ வாட், இந்த ஃபேஸ் பேக் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு இப்ப கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். யூ நோ வாட், என் ஃபேஸ் பேக் காஞ்சு போயிடுச்சுல, சோ நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஓகே? பிரியா, இந்த தெக்கிற வேலையெல்லாம் இருக்குல்ல, இத நம்ம ஏ ரூம்லயே பண்ணலாமே. ஓகே, சீக்கிரம் வா. சரி லாவண்யா, வரேன். பிரியா, பிரியா பாத்து, முதல்ல நீங்க உட்காருங்க, உட்காருங்க ப்ளீஸ். பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, ஹாய், பாய் பாய். என்னாச்சு ஸ்ருதி, ஏன் இப்படி டான்ஸ் ஆடுற? நான் என்ன செய்யறது? ஏதோ ஏதோ ஒரு பூச்சின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஓம் பிரகாஷ், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துட்டு வா. ஃபர்ஸ்ட் எய்ட் பத்தி நாம அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல இவள கீழே இறக்கு. நீங்க பாத்து உட்காருங்க. நீங்க கால் எப்படி வைங்க. நீ முதல்ல உள்ள போ. இவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. முதல்ல உன்னை நான் உள்ள போன்னு சொன்னேன். நீங்க உள்ள போக, எனக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா, உங்களுக்கு கண்ணு தெரியல, இவங்க கால்ல இருந்து ரத்தம் வருது. இவங்க கால்ல இருந்து ரத்தம் வருதா? ஆனா இப்ப என் கண்ணுல இருந்து ஆங்கர் வந்துகிட்டு இருக்கு. நீயே யோசிச்சுக்கோ, உனக்கு யாரு முக்கியம்னு யோசிச்சுக்கோ. நீங்க போங்க அஜய், எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆஹா, இப்ப நீ போன்னு சொல்ற. ஆனா நெக்ஸ்ட் டைம் என் புள்ளைய பாக்கும்போது நீ விட மாட்ட போல இருக்கே. உன்ன மாதிரி லோ கிளாஸ் ஆளுங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒருவேளை என் புள்ள அஜய் மட்டும் உன்னோட ட்ரிக்ல மாட்டிக்கிட்டான்னா என் கதி அவ்வளவுதான். இல்ல, நோ 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 நோ. இங்க பாரு, ஏ பொண்ணு, எழுந்துரு. முதல்ல எழுந்துருன்னு சொல்றல. இங்க பாருங்க. முதல்ல இங்க இருந்து போ. பிரியா, பாத்து. பிரியா, வெளியில போ. பிரியா, சொன்னா கேளுங்க. பிரியா, எங்க கிளம்பிட்டா? ஆன்ட்டி, என்ன ஆன்ட்டி நீங்க? திடீர்னு உனக்கு அப்படி என்னாச்சு லாவண்யா? மொத்தமா அவங்க பக்கம் அப்படியே சாஞ்சிட்ட போல இருக்கு. எக்ஸ்பர்ட் தான். அம்மா, நீங்க நீ வாயை மூடு.
இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் சொல்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கேட்டுட்டு போ. நீயும் சரி உன்னோட தங்கச்சியும் சரி, அதான் அந்த கிழிஞ்ச புடவை. நீங்க 2 பேரும் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அதுதான் உங்களுக்கு பெட்டர். ஹலோ, ஹாய், பை பை, அவுட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பண்ணிட்டு இருக்காவ? அட கடவுளே, என் ட்ரெஸ் எங்க போச்சு? பிரியா, நீங்க இப்படி எடுத்துட்டு போக கூடாது. அஜய், பரவாயில்ல அஞ்சலி, வேலை முடிஞ்சிருச்சு. அதான் நான் தான் சொன்னேன்ல, உங்களை இந்த நிலைமையில நான் போக விட மாட்டேன். ஓம் பிரகாஷ் அண்ணே, சீக்கிரம் எல்லாருக்கும் டீ போடுங்க. இங்க பாருமா அஞ்சலி, அவதான் கிளம்புறாளே. ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா பாவம் இவளுக்கு பஸ் கிடைக்காதான். அதுவும் இல்லாம ஆட்டோக்கு கொடுக்கறதுக்கு பணம் எங்க இருந்து வரும்? மா ப்ளீஸ், தயவு செஞ்சு நீங்க பிரியா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இதுக்கு முன்னாடி கூட நீங்க பிரியா கிட்ட பேசுனது சுத்தமா சரியில்லைம்மா. ஐம் ரியலி சாரி பிரியா. இல்ல அஞ்சலி, நான் கிளம்புற நேரமாகுது. பிரியா, நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம்ல? கொஞ்ச நேரம் எங்க கூட இருங்களேன். எங்க கூட ஒரு கப் டீ சாப்பிட்டு போலாம். அஞ்சலி, அத்தை நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். பிரியா இனிமே நம்ம வீட்டுக்கு வந்தா அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும்னு. இல்ல இல்ல அஞ்சலி, எனக்கு நேரமாகுது. நான் கிளம்புறேன். பிரியா, ஒருவேளை எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்பட்டா கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாம்ல ப்ளீஸ்? ஒரு நிமிஷம். சொல்லுங்கப்பா. என்னம்மா பிரியா, அங்க ஏதாவது பிரச்சனையாம்மா? இல்லம்மா பிரியா, நீ ஃபோன் எதுவும் பண்ணல, அதான் நானே உனக்கு ஃபோன் பண்ணேன். பிரச்சனை எதுவும் இல்லப்பா, நான் இங்க நல்லா தான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. இந்த பாருமா, ஃபோனை எப்போ உன் கையிலேயே வச்சுக்க. உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணு. பிரியா, எங்க கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல ப்ளீஸ்? வாங்க. தேங்க் காட், இவ வந்துட்டா. இப்ப என்னாச்சு இவளுக்கு? அங்க எங்க போறா இவ? ஸ்ருதி, இங்க பாரு, நான் உன்னோட முழு சாலரியும் கட் பண்ணிடுவேன். ஸ்ருதி, ஸ்ருதி. திருடி திருடி, அந்த பொண்ணு என் ட்ரெஸ் திருடிட்டா. அவளை போடுங்க, சீக்கிரம் போடுங்க.
அது அது வந்து அந்த பொண்ணு என் ட்ரெஸ்ஸை திருடிட்டு போயிட்டான். இப்படியெல்லாம் உனக்கு மட்டும்தான் நடக்கும். ஏன் இப்படியெல்லாம் ஆகுதுன்னு தெரியல. அந்த மோட்டார் சைக்கிள்ல போன பொண்ணு என்னோட ட்ரெஸ்ஸை திருடிட்டு போயிட்டா. அப்புறம் இது அவன் ஏன் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டால, அதான் நான் அவன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தேன். சொல்ல போனா இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. அட்லீஸ்ட் இது அழுக்காவும் இல்ல. இந்த ஊரு திருடங்க கூட வித்தியாசமா இருக்காங்க. சரி, நம்ம தாபாக்கு போலாமா? என்ன தாபா? உள்ள ஒரு ஸ்டிக்கரை பார்த்தேன். பக்கத்துல தாபா இருக்கான். அந்த பக்கமா போனா பின்னாடி தான் இருக்கு. அங்க ஒரு பிளேட் சாப்பாடு வாங்கினா ஒரு ஃபோன் கால் ஃப்ரீயா. சரி, 10 நிமிஷம் வரைக்கும் நான் வாயை மூடிட்டு வரேன். ப்ராமிஸ். Oh